இது வெறும் கதை அல்ல, நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல். நிறைய பேரு உலகம் இப்படி இருக்கிறதே, மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு புலம்புவாங்க. இவங்க எப்பதான் மாறுவாங்களோ, இவங்க எப்படிதான் திருந்துவாங்களோ அப்படின்னு சொல்வாங்க. ஆனா உலகத்தை மாற்ற முயற்சிப்பதை விட நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முயற்சிப்பதுதான் மிக சிறந்தது. அதற்கு உதாரணமா தான் இந்த குட்டி கதை. ஒரு காலத்துல மங்களாபுரின்ற நகரத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தாரு. அவரு தன் நகரத்தின் நிலையை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சு ஒரு நாள் தன் நகரத்தின் வெகு தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றாரு. அந்த நாட்கள்ல வாகனம் எதுவும் இல்லாததனால பல இடங்களுக்கு நடந்தே போக வேண்டியது இருந்தது. தனது பயணத்தை முடிச்சிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்த மன்னர் அன்று இரவு தன் கால்கள்ல கடுமையான வலியை உணர்ந்தாரு. இதுதான் அவர் அதிகமான தூரம் நடந்து சென்ற முதல் பயணம் என்பதனாலும், அவர் சென்று வந்த பகுதிகள் பல கரடு முரடா இருந்ததுனாலும் கால் வலிய அவரால தாங்கவே முடியல. இந்த நிலையில வலி தாங்க முடியாம அவசர அவசரமா ஒரு அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, இந்த நகரம் முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளையும் விலங்கின் தோலை கொண்டு மூடிவிட வேண்டும் என்று ஆணையிட்டாரு. மன்னரோட இந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான விலங்குகளை கொல்ல வேண்டியது வரும். மேலும் இதற்கு ஏராளமான பணமும் செலவாகும். இது எல்லாருக்கும் தெரியும். இதை உணர்ந்த அமைச்சர் ஒருவர் மிகுந்த பணிவோட மன்னரிடம் சென்று, மன்னா, தங்கள் ஒருவருக்காக இப்படி நகரத்தையே மாற்றுவது தேவையில்லாத வீண் செலவு. அதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் மிருதுவான தோலை கொண்டு காலணிகள் செய்து கொள்ளலாமே என்று தனது ஆலோசனையை சொன்னார். தன் தவறை உணர்ந்த மன்னர் இறுதியாக தனது அமைச்சரோட ஆலோசனை ஏற்று தனக்காக ஒரு காலணியை செய்ய சொன்னார். நம் எல்லோருமே இந்த மன்னரை போலதான் நம்மளுடைய தவறுகளை உணராம இந்த உலகத்தின் மீது பழிய போடுறோம். இதை வெறும் கதையா இல்லாம நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவலா பார்ப்போம். இந்த உலகத்தை மிகவும் மகிழ்ச்சியான உலகமா நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக நாம் நம்மை தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகை அல்ல. தனி மனித சிந்தனைகளாலேயே இந்த உலகை மாற்ற முடியும். நல்லதை கேட்போம், நல்லதை பகிர்வோம்.